எனக்கு இன்னும் ஒரு வாரத்துல சம்பளம் வந்துருங்க. என் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆன உடனே நீங்க கொடுத்த காசை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அட, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. இருங்க, நான் முதல்ல அமௌண்ட் அனுப்புகிறேன். ஓகே, தேங்க்ஸுங்க. ஓகேங்க. ம். 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 ஹலோ. ஸ்வேதா, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிச்சிருந்தேன், வந்துச்சுங்களா? வந்துருச்சுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க. பாய். பாய். ஹாய். ஹாய். எங்க வெளிய போறீங்களா? ஆமாங்க. வீட்ல ஆண்டி இருக்காங்களா? இருக்காங்க, போங்க. சரி. ம். ஆண்டி, ஆண்டி. நீயா? சொல்லுப்பா. ஒன்னும் இல்ல ஆண்டி, அம்மா ரெண்டல் ரெசிப்ட் கொடுத்தாங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். வெளியே நிக்கிறிய, உள்ள பாப்பா. ம். நீ உக்காந்துரு, நான் உனக்கு குடிக்க ஏதாவது போய் எடுத்துட்டு வரேன். சரிங்க ஆண்டி. ம். இந்தாப்பா, ஜூஸ் குடி. தேங்க்ஸ் ஆண்டி. பரவாயில்லப்பா, குடி. ஐயோ, நிக்கிறீங்களே, உட்காருங்க ஆண்டி. ம். ஆண்டி, இப்போ ஒரு பொண்ணு போனாங்களே, அது உங்க பொண்ணு தானே? என் பொண்ணுதான்ப்பா அவ. உங்கள மாதிரியே உங்க பொண்ணு கூட ரொம்ப அழகா இருக்காங்க ஆண்டி. அப்படியா? அவ்வளவு அழகாவா இருக்கா? ஆமா ஆண்டி. அப்புறம் உங்களுக்கு இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லல்ல? சப்போஸ் தண்ணி பிரச்சனை இல்ல எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உடனே சரி பண்ணி தரேன். சரியா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்றோம். நீங்க இந்த வீட்டுக்கு வந்து எப்படியும் 1 மாசத்துக்கு மேல இருக்கும்ல? இருக்கும். இந்த வீட்ல ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜ், பெட்டு இது எல்லாமே இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குப்பா. இல்லனா இதெல்லாம் நாங்களே வாங்கி போட வேண்டியதா இருந்திருக்கும். ஓ அப்படியா? ஓகே ஓகே. இந்த பில்டிங் மொத்தமும் உங்களோடது தானா? ஆமா ஆண்டி, எங்களுது தான். இந்த பில்டிங்ல மொத்தம் 4 ஃப்ளோர்ஸ் இருக்கு. இந்த ஃப்ளோர்ல என்னோட கசின் அவங்க ஃபேமிலியோட இருந்தாரு. அவருக்கு ஃபாரின்ல ஜாப் கிடைச்சதுனால ஃபேமிலியோட ஃபாரின் போயிட்டாரு. இந்த வீட்ல இருக்கிற சோஃபா, ஃப்ரிட்ஜ் எல்லாமே அவங்க இருக்கும்போது வாங்கினது தான். ஓ அப்படியா? அவர் எப்படியும் இங்க திரும்ப வர்றதுக்கு 2-3 வருஷத்துக்கு மேலேயே ஆகும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? அது இருக்கட்டும். உங்களுக்கு சொந்தமா இந்த பில்டிங் மட்டும்தான் இருக்கா? இல்ல வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா? ஆண்டி, எங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. ம், இந்த தெருவோட என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, ம். அது கூட எங்களுது தான் ஆண்டி. இந்த பில்டிங் எங்க அப்பாவோட பேர்ல இருக்கு. அந்த பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அது மொத்தம் என் பேர்ல இருக்கு. அப்படியா? ம். அப்படின்னா நீங்க பெரிய கோடீஸ்வரங்க தான் போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. இது எல்லாமே எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது ஆண்டி. அப்படியா? ம். சரி சரி. சரி ஆண்டி, லேட் ஆச்சு, கிளம்புறேன். சரி. ம். ஐயோ, இவனா? பணத்தை திருப்பி கேட்டா என்ன பண்றது? ம். எதுக்கு ஃபோன் பண்றான்னு தெரியலையே. சரி, என்ன விஷயம்னு கேட்போம். ஹலோ. 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 ஹாய். ஹாய். ஸ்வேதா
கவிதா, உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு சொன்னீங்களே, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனீங்களா? ஆமாங்க, கூட்டிட்டு போனேன். அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கொடுத்த 25,000 ரூபாவா தான் நான் அட்வான்ஸா கட்டினேன். ஆனா ஆபரேஷன் பண்ணணும்னா இன்னும் 75,000 கட்டணுமா? என்னது, இன்னும் 75,000 கட்டணுமா? என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்றீங்களா? என்னாச்சுங்க, ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? எனக்கு சம்பளம் வந்த உடனே திருப்பி கொடுத்துட்றேங்க. ஆ, அதுக்கு இல்லைங்க, 75,000 கேட்குறீங்க. சரிங்க, எப்படியாவது நான் ரெடி பண்ண பார்க்குறேங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஐயோ, இருக்கட்டுங்க. சரிங்க, அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. நான் அப்புறமா பேசுறேன். பாய். சரிங்க, பாய். யார்கிட்டடி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? ம். அவன் ஒரு வேலைக்கு ஆகாதவன் மம்மி. ம். வேலைக்காகாதவன் சொல்ற, அப்புறம் எதுக்கு அவன்கிட்ட பேசிட்டு இருக்க? வெறும் 75,000 தான் கேட்டேன். அதை கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறான் அவன். எனக்கு என்னமோ அவன் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருவான்னு தான் தோணுது. அப்படியா? வந்தா சரி, எப்படியாவது வாங்கிடு. ம். ம். அடியே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? என்ன விஷயமா? விஷயம் என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். நம்ம ஹவுஸ் ஓனரோட பையன் இருக்கான்ல, அந்த பையன் கிட்ட இன்னைக்கு நான் பேசினேன். அவங்க நல்ல பணம் இருக்கிற பார்ட்டி தான் போல. அப்படியா? ஆமாண்டி, அவங்களுக்கு நம்ம இருக்கிற இந்த மொத்த பில்டிங்கும், ரோடு ஃப்ரண்ட்ல இருக்கிற காம்ப்ளெக்ஸ், இப்படி அவங்களுக்கு சொத்து நிறைய இருக்கு. ஓஹோ, அப்படியா? சரி சரி. ஆன்ட்டி, ஆன்ட்டி, அம்மா வெளியே போயிருக்காங்கங்க. என்ன விஷயம்? நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசலாம்னு வந்தேங்க. ஏன் கூடயா? ஆமாங்க, உள்ள வந்து கொஞ்சம் உட்காந்து பேசலாங்களா? ஆ சரிங்க, உள்ள வாங்க. தேங்க்ஸ்ங்க. ம். எனக்கு உங்களை பார்த்ததுமே பிடிச்சிருச்சுங்க. ஐ லவ் யூ. ஐயோ, இது என்னங்க வம்பா போச்சு? எனக்கு லவ்னாலே சுத்தமா பிடிக்காது. ஏங்க? என் ஃப்ரெண்ட இந்த மாதிரி தான் ஒரு ஆள் லவ் பண்ணாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் லிவிங்ல கூட இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஆள் என் ஃப்ரெண்ட விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. அந்த ஆளால இப்ப என் ஃப்ரெண்டு ம். பிரெக்னண்டா இருக்கா. இந்த லவ்வால தான் என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. அதாங்க, எனக்கு இந்த லவ்னாலே சுத்தமா பிடிக்காது. அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்கலாம்.